இன்ஸ்டால ஒரு மெசேஜ் நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 1 vs 1லாம் இல்ல. அதுக்கு பதிலா என்ட்ட மெனு கேட்டாங்க. நானும் ஷேர் பண்ணேன். பார்த்துட்டு பகலா உட்காந்து இதுக்கு ரேட் என்ன, அதுக்கு ரேட் என்ன எல்லாமே கேட்டாங்க. நானும் எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபைனலா 10K கிட்ட கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே எல்லாமே ஸ்மூத்தா போச்சு. நானுமே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காண்டி பில் நான் ஷேர் பண்ணேன். அப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க மேடம். என் பேஜ் செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் போய் செக் பண்ணேன். ஷி ஹேஸ் 5000 ஃபாலோவர்ஸ். இதுல பியூட்டி என்னன்னா 3000 இவங்க ஃபாலோ பண்ணவங்க. ஓகே, நானும் செக் பண்ணிட்டேன். மேம் சொல்லுங்க என்னாச்சு. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்க எனக்கு கேக்ஸ் ஃப்ரீயா கொடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறேன். எப்படின்னா 10 கேக் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி கொடுப்பாங்களாம். அது எப்படின்னா நான் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூவா நான் வீடியோவா நான் ஷேர் பண்றேன். ஓகே, நானும் பொறுமையா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கோவப்படாம. இல்ல மேம், நான் இப்போ பார்ட் டைமா தான் பண்ணிருக்கேன். நான் ஒர்க் போயிட்டே பண்ணிட்டு இருக்கறனால மினிமம் ஆர்டர் தான் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஃபுல்லாவே இது பிசினஸா நான் பண்ணலன்னு சொல்லி நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வேண்டான்னு கிளியராகவே சொல்லிட்டேன். அகைன் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் டோன்ட் கால் மீ நான் சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். எனக்கு கிளியரா தெரியுதுங்க, நம்மகிட்ட கேக்ஸ் வாங்கிட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண மாட்டாங்கன்னு. ஆன்லைனில் நிறைய ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் மட்டும் ட்ரஸ்டபிள் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட ப்ரமோஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். குவாலிட்டியாக கொடுப்போம், கஸ்டமர் தானாகவே வருவாங்க.